ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 3:30 மணிக்கு நடக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் நடக்குது. அதனால் ஆப்வியஸ்லி இது வந்து ஹோம் க்ரௌண்ட் மேட்ச் ஃபார் கேகேஆர். பொதுவாக வந்து கேகேஆரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஐபிஎல்ல விளையாடும்போது அவங்க 4 மேட்ச் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 3 மேட்சுமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த தடவை வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன மேட்ச்சில் வந்து 160 அடிச்சிட்டாங்கனாலே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட் சொன்னாங்க. பட் ஆனாலும் 160 அடித்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தோற்றுருக்காங்க. அதனால் எப்போதுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது தான் நடக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச் வந்து யார் டாஸ் வின் பண்ணுவாங்க, யார் மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக டாஸ் ப்ரெடிக்ஷனும் வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷனும் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 2 டீமுக்குமே சமபலமாக தான் இருக்குது. மேட்சுங்கிறது வந்து 2 டீமுக்குமே சமமாக தான் இருக்குது. இவங்க நல்லா எப்படி சொல்கிறதுனா, நேற்று மேட்ச் மாதிரி ஒரு ஒன் சைடாகவே போகாதுன்னு வைங்களேன். நேற்று மேட்சுமே கிட்டத்தட்ட ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் இங்கேயுமா தான் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருந்தது. ஸோ நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரியே வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிச்சிருந்தது. பட் இருந்தாலும் மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடடாக போகாமல் சில டைம் வந்து ஆப்போனன்ட் டீமுக்கும் சாதகமாக தான் போணுச்சு, சில டைம் வந்து அதாவது பஞ்சாபுக்கு சாதகமாகவும் போணுச்சு, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சாதகமாக தான் போணுச்சு. பட் இறுதியில் நம்ம சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிச்சுது. அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி 2 டீமுக்குமே சாதகமாக தான் இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து இந்த மினிட்ஸ் டு மினிட்ஸ் ப்ரெடிக்ஷனும் போடுங்கன்னு. உங்களைய வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. திடீர்னு ஒரு சில பேர் வந்து மினிட்ஸ் டு மினிட்ஸ், அதாவது மொமெண்ட் ஷிஃப்ட் ப்ரெடிக்ஷன் போடுங்கன்றீங்க, சில டைம் வந்து டாஸ் வின்னிங் ப்ரெடிக்ஷன் போடுங்கன்றீங்க, சில டைம் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் போடுங்கன்றீங்க. எல்லாருக்கும் வந்து ஒன்று கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எப்போவுமே டெலிகிராம் சேனலில் தான் தருவோம். இந்த வீடியோவில் நம்ம மொமெண்ட் ஷிஃப்ட்டுமே தந்துருக்கோம். அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மொமெண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது டைமுக்கு டைம் இந்த டீம் இது பண்ணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு பிக்சர் மாதிரி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக இப்போ நம்ம எக்ஸல் ஷீட், அதாவது இந்த விண்டோஸ் எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எடுத்து இந்த டைம் இந்த 5 நிமிஷம் இந்த டீம் நல்லா விளையாடும் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். அந்த வரிசையில் நம்ம இப்போ அதை பற்றி ஒரு சின்னதாக சம்மரி மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? இந்த பொதுவாகவே இந்த 3:30 மணிக்கு வந்து 2 டீமுமே நல்லா தான் விளையாடும். 3:35க்கு கேகேஆர் நல்லா விளையாடும். 3:40க்கு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடும். 3:40லேருந்து 3:45 வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடும். 3:50லேருந்து 3:55க்கு கேகேஆர் நல்லா விளையாடும். 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்குமே வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லாவே விளையாடும். 4:35க்கு 2 டீமுமே கொஞ்சம் சொதப்பலாக பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஈக்யூனா ஈக்குவலாக விளையாடும். ஈக்யூ வேஸ்ட்னா 2மே கொஞ்சம் ஆவரேஜாக தான் விளையாடும். 4:40க்கு 2 டீமுமே நல்லா சமமாகவே இருக்குது. 4:45லேருந்து 4:55 வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடும். 5 மணிக்கு ஈக்குவலாக இருந்தாலும் 2 டீமுமே ஈக்குவலாக இருந்தாலும் கேகேஆர் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். 5:05க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடும். 5:10லேருந்து 5:30 வரைக்கும் 2 டீமுமே சமமாக அடிச்சுக்கும், அதாவது 2 டீமுமே சமமாக விளையாடுவாங்க. இது வந்து 5:15லேருந்து 5:30 வரைக்கும், 5:10லேருந்து 5:30 வரைக்கும். 5:35க்கு கேகேஆர் நல்லா விளையாடும். 5:40க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடும். 5:45லேருந்து 5:55 கேகேஆர் நல்லா விளையாடும். அதுக்கப்புறமா 6 மணிலேருந்து 6:10க்கு 2 டீமுமே ஈக்குவலாக சொதப்பி விளையாடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 6:15லேருந்து 6:30 வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க. 6:35 கேகேஆர் கம்பேக் கொடுப்பாங்க. 6:40லேருந்து 6:45 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா விளையாடுவாங்க. 6:50லேருந்து 7:10 வரைக்கும் 2 டீமுமே ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் விளையாடுவாங்க, சமபலத்தோட போட்டி போடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 7:15லேருந்து 7:30 வரைக்கும் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது கேகேஆர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, பொதுவாக போட்டு பார்த்ததில் என்ன வருது அப்படின்னா, கேல்குலேஷன்ஸில்
சப்போஸ் அந்த ஈக்குவலாக விளையாடுவாங்கன்னு சொல்ல டைம்லலாம் வந்துட்டு சமமாக விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற மேட்ச்னால் கூட நம்ம ஷோராக சொல்லிடுவேன், நான் இந்த அளவுக்கு மினிட்ஸ் ப்ரிடிக்ஷன் போடவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு வேறு மாதிரி ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் நம்ம போடுவோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எனக்கு அந்த 2 டீமுமே பலமாக இருக்குது அப்படிங்கிற கேல்குலேஷனுக்கு போட்டால் நான் இந்த மாதிரி மினிட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் நான் வருவேன். அப்படிங்கிறனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்ட்டு. Let's move on to the English prediction. This match is happening between Kolkata Knight Riders versus Lucknow Super Giants. This match is happening in Eden Gardens, Kolkata. So obviously this is homegrown match for Kolkata Knight Riders. In this match, who is gonna win the toss and who is gonna win the match? Okay. According to this, today Lucknow Super Giants has more probability to win the toss, and who is gonna win the entire match? Both team has equally opportunity to win the match. I mean equally favorable planets. So whenever we are having such type of confusions, we will be coming to conclusion with help of minutes to minutes prediction in such a way. Whatever I have explained in Tamil, you can go over there and just watch the screen. You will be getting in which minutes which team will be playing well. There, if it is KKR, that time KKR will be playing, and wherever it is LSG, it will be Lucknow Super Giants will be playing well. Wherever it is EQ, equally both team will be playing. EQ waste means both team will be playing average in that time. So this is what today's prediction, and who is gonna win the match. So according to the minutes to minutes prediction, what I predict is Lucknow Super Giants has more probability to win today's match. We'll wait and see whether it is happening or not. So if you want players prediction, subscribe to my Telegram channel so that you will be getting players prediction half an hour before match. So this is what today's prediction. If you like this video, please like, share it with your friends, and don't forget to subscribe our Bhaskar Yogesh channel. We will see in the next video. Until then, it's signing off from Bhaskar Yogesh. Tata. Bye bye.